இந்த கனிமத்து பொருளை பற்றி சொல்லுகின்ற பொழுது பைத்துல் மாலில் கொண்டு வந்து சேர்த்து அதற்கு பிறகு அதிலிருந்து 20% எடுத்து அதற்கு பிறகு என்ன செய்வாங்க, அந்த போர்க்களத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு கொடுப்பார்கள் என்று சொன்னீர்களே, நான் அப்படி சொல்லலையே. பைத்துல் மாலில் கொண்டு வந்து சேர்த்துருவாங்க, சேர்த்துட்டு அதுக்கு பின்னால எடுப்பாங்க, எடுத்தது போக மிச்சம் இருந்த எல்லாருக்கும் கொடுப்பாங்க, அப்படியா நான் சொன்னேன்? கனிமத்து பொருளை எல்லாம் ஒன்று திரட்டியதற்கு பிறகு அதிலிருந்து 20% அங்கிருந்து எடுத்து அந்த 20% தான் பைத்துல் மால்ல சேர்ப்பாங்க. எல்லாத்தையும் சேர்க்க மாட்டாங்க. 20% பைத்துல் மால்ல சேர்ப்பாங்க. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் சொந்தமானது. அந்த 20% அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் சொந்தமானது என்றால், அல்லாஹ்வுடைய தூதருக்கு எப்படி சொந்தம்? அவர்களது உறவினர்கள் விரும்பிய கொடுத்துக்குவாங்க உறவினர்களுக்கெல்லாம். இது ஜக்காத்தோட ஒப்பிடலாமா? ஜக்காத்து மேற்றா இது? ஜக்காத்து என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டதா, அவர்கள் குடும்பத்தினருக்கு அனுமதிக்கப்பட்டதா, தடை செய்யப்பட்டதே? ஜக்காத்தோடு இது ஒப்பிடலாமா? ஜக்காத்து என்பது வேறு, கனிமத்து பொருள் என்பது வேறு. போர்க்களத்தில் கனிமத்து பொருள் கிடைத்தால் அதில் எல்லாம் ஒன்று மொத்தம் திரட்டி 20% நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து பைத்துல் மால்ல சேர்த்து விடுவார்கள். அதற்கு பிறகு எஞ்சி இருக்கக்கூடிய செல்வத்தை போர்க்களத்திலே கலந்து கொண்ட வீரர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பார்கள். அப்படி பங்கிட்டு கொடுக்கின்ற பொழுது அவர்களுக்கு இந்த செல்வம் வந்து இப்ப உங்களுக்கு செல்வம் கிடைத்திருந்தா இவர்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதாரத்தின் அடிப்படையில் ஜக்காத்து எப்படி கடமையோ அப்படி கடமைன்னு தான் சொல்றோம். இது நீங்களும் சொல்லுவீங்க. ஏன்னா புதிதாக ஒருவருக்கு புதிதாக பணம் வந்தால் அதுக்கு ஜக்காத்து கொடுக்கணும் தானே சொல்றீங்க. கனிமத்து பொருளுக்கு ஏற்கனவே கொடுத்தாச்சுன்னு சொன்னா இப்ப இதுக்கு கொடுக்க வேண்டியதில்லைன்னு தானே விளங்கணும். ஆனா கொடுக்கணும்னு நீங்கள் சொல்லுவீங்க, கொடுக்க கூடாதுன்னு சொல்ல மாட்டீங்க. காரணம் புதுசா இந்த செல்வம் வந்திருக்கு. அவரை பொறுத்த வரைக்கும் இது புது செல்வம், புதுசா அவருக்கு சொந்தமா இருக்குது. இப்ப கனிமத்து பொருள் 20% கொடுத்தாச்சு, இவருடைய மில்குக்கு வந்ததற்கு பிறகு உடனே 20% கொடுக்கணும்னு சொல்லத்தான் செய்வாங்க. சாரி, 20% இல்ல, இவருடைய சொந்தத்துக்கு வந்ததற்கு பிறகு அதற்குரிய ஜக்காத் என்னவோ அது கொடுக்கணும் தான் எல்லாரும் சொல்லுவாங்க. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, கனிமத்து பொருளையும் ஜக்காத்தையும் போட்டு நீங்க குழப்பிக் கொள்ள வேண்டாம். குழப்பிக் கொண்ட காரணத்தினால உங்களுக்கு குழப்பமாக இருக்கிறது. இருந்தாலும் நீங்க இங்கு இதுவரைக்கும் 2 நாள் நடந்த நிகழ்ச்சிகளை சீடிகளாக உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் வாங்கி நீங்க பாருங்க, நிதானமாக பாருங்க. நான் சொன்னேன் என்பதற்காக இந்த கருத்து சரியில்லை என்றோ, அவர்கள் சொன்னார்கள் என்பதற்காக அது சரியில்லை என்று இந்த தரப்பினரை பாராமல் நடுநிலையோடு நின்று யார் எடுத்து வைத்த வாதம் குர்ஆன் மற்றும் ஹதீஸினுடைய அடிப்படையில் நியாயமானது, நேர்மையானது, சரியானது என்பதை நீங்கள் எல்லாம், அதாவது சொல்வதையெல்லாம் நம்பக்கூடிய மக்கள் அல்ல, சீர்தூக்கி பார்க்கக்கூடிய மக்கள். உங்களில் அதிகமானோர் கல்லூரியில் படித்துக் கொண்டிருப்பவர்கள், கல்லூரியில் படித்து பட்டம் பெற்றவர்கள். நீங்கள் தாயிகளாக மக்களுக்கு பிரச்சாரத்தை குர்ஆனையும் நபிமொழியும் எடுத்துச் சொல்லக்கூடிய உயர்ந்த பணியை செய்து கொண்டிருக்கிறீர்கள். குன்தும் கைர உம்மத்தின் தொகுரு, இது பையன் சொல்றேன்னு நினைச்சுக்கிறாங்க. அதாவது சமுதாயத்துக்கு நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய மக்கள். அதனால நீங்க போய் தெளிவா நீங்க பாருங்க, பார்த்துட்டு நீங்க ஒரு முடிவுக்கு வாங்க. நான் சொன்னதுல தப்பு இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நான் இன்ஷா அல்லாஹ் திருத்திக் கொள்வதற்கு நம்ம தயாரா இருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அண்ணன் பிஜே அவர்களுக்கு என்னுடைய கேள்வி, செல்வந்தரிடமிருந்து ஜக்காத் எடுத்து ஏழைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பது நியதி. செல்வந்தர்களிடத்திலிருந்து ஜக்காத்து தொகையை எடுத்து ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பது இஸ்லாமிய நியதி. இஸ்லாத்தின் பார்வையில் செல்வந்தர்கள் யார், எப்போது, எப்படி ஜக்காத் எடுக்கப்பட வேண்டும் என்பதை விளக்க வேண்டும். அப்புறம் அதாவது கொடுத்ததுக்கே ஜக்காத்து கொடுக்கணுங்கிற விஷயத்துல நமக்கு ஒரு சின்ன ஒரு நெருடலான ஒரு ஹதீஸ் எதுனான்னு கேட்டா, அந்த ஆட்டுடைய சம்பவம் தான் நமக்கு கொஞ்சம் நெருடலாவே இருந்துட்டு இருக்கு. அதாவது ஆட்டினுடைய அந்த ஜக்காத்துடைய விவரம் எப்படி நெருடலா இருக்குன்னு கேட்டா, அதாவது 40 இருந்து 120 வரை 1, 40 இருந்து 120 வரை 1, அதுக்கு மேல 1 கூடுனானாக்கா 2 அப்படின்னு வருது. ஏன்னா ஏற்கனவே கொடுக்கப்பட்ட ஒரு பொருளுக்கு ஜக்காத் கொடுக்கப்பட வேண்டியதில்லை அப்படின்னு ஒன்று வரும்போது, கொடுக்கப்பட்ட பொருளுக்கே வருது அப்படின்னு வரும்போது அந்த ஜக்காத் ரிப்பீட் ஆகும் அப்படிங்கறது அந்த ஹதீஸ் மூலமா நமக்கு இதா இருக்குது. இது பலமுறை உங்கள்கிட்ட கேட்டிருந்தாலும் இந்த விஷயத்தை கொஞ்சம் தெளிவா கொஞ்சம் விளக்கினா கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கும். அதுக்கு முன்னாடி இதையும்
ஒரு பதில் சொல்லுங்க. அஸ்ஸலாமு அப்படியா? அதாவது சகோதரர்கள் அவர்கள் இந்த ஆட்டு விஷயத்துல ஒரு நெருடல் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, 120 வரைக்கும் ஒரு ஆடு, 40க்கு கீழே இருந்தா ஜக்காத்தே கிடையாது. ஒரு ஆள்கிட்ட 30 ஆடு 25 ஆடு இருந்தா அது ஜக்காத்து கிடையாது. 40 வந்தா தான் ஜக்காத்துங்கிற கடமையே அவருக்கு உண்டாகும். 40 வந்தா எத்தனை? ஒன்னு கொடுக்கணும். 50, 60, 70, 80, 90, 100, 120 வரைக்கும் ஒன்னு தான் கொடுக்கணும். 121 வந்து விட்டால் அந்த 121ல இருந்து 200 வரைக்கும் அவர் ரெண்டு கொடுக்கணும். இதுல கொடுத்ததுக்கே திருப்பி வர்ற மாதிரி வருது அப்படின்னு சொன்னாங்க. நான் வராது என்பதற்கு தான் அந்த 120ஐயும் அந்த ஒன்னு அதிகமாவதையும் உதாரணம் காட்டி உங்களுக்கு சொன்னேன். எப்படி சொன்னேன்னு கேட்டா, 120 ஒரு தட்டை இருக்கிறது, சரியா? இவர் ஜக்காத்து கொடுத்துட்டாரா கொடுக்கலையா அப்படின்னு பார்த்தா, கொடுக்கலன்னு சொன்னா 120 இருக்கும். ஒன்னு சேர்ந்தா 121 ஆகிவிடும். இந்த 120 இருக்கும் பொழுது அவர் ஜக்காத்து கொடுத்துட்டாருன்னு சொன்னா ஒன்னு போயிரும். 119 தான் இப்ப இருக்கும். 120 இருக்கிற அவரு ஒன்னு ஜக்காத்து கொடுக்காம இதுவரைக்கும் கொடுக்காம வச்சுக்கிட்டு இருந்தாருன்னு சொன்னா 120ஆவே இருக்கும். இன்னொன்னு சேர்ந்துருச்சு, இப்ப 121 ஆகுது. ரெண்டு கொடுங்கன்னு அர்த்தம் வந்துருது. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது எதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொடுக்காம வச்சிருக்கிற 120 சொன்னார்களா, கொடுத்த 120 சொன்னார்களா? கொடுத்த 120 சொல்லி இருந்தார்களே, ஆனால் 2 ஆடுன்னு சொல்லும் பொழுது அதுக்கு 2 தடவை கொடுக்கிறது வருது, சரியா? நீங்க சொல்ற வருது. அதாவது ஏற்கனவே 120 கொடுத்துட்டு இன்னொன்னு 10 20 அதிகமான உடனே 2 கொடுத்தாரையானால் ஏற்கனவே ஒருக்கா 120 கொடுத்திருக்கிறாரு. இப்ப 125 வந்த உடனே இன்னொரு ஒன்னு சேர்த்து 2 கொடுக்கிறாரு. இப்ப அப்ப 2 1 3 கொடுத்துறாரு இவர். 120க்கு முதல்ல ஒருக்கா கொடுத்துட்டு 125 வந்த உடனே இப்போ ஒரு 2 கொடுத்தாரு என்று வைத்துக் கொண்டால் 3 கொடுத்ததா ஆகுறாரு. 3 கொடுத்ததுல 120க்கு 2 டைம் கொடுக்கிறாரு அப்படின்னு வருதுங்கிறது உங்களுடைய கேள்வி. நான் சொல்றேன், அந்த ஹதீஸ்ல கொடுத்ததுக்கு சொல்ல இல்ல. ஏன் சொல்ல இல்லங்கிறேன்னு கேட்டா, 120ங்கிற வாசகத்தை ரசூலுல்லாஹ் போடுறாங்க. அந்த 120 என்பது 121ஆக அதிகரித்தால் அந்த வாசகம் அப்படியே வருது. 120ஆக இருப்பது 121ஆக அதிகரிக்குமையானால் அப்ப என்ன செய்யணும்னு கேட்டா 2 ஆடு கொடுக்கணும்ங்கறாங்க. இப்ப இந்த 120 120க்கு ஏற்கனவே ஒரு ஜக்காத்து கொடுத்து இருந்தா 120ஓட ஒன்னு சேர்ந்தா 120ஆ தான் இருக்கும். ஏன்? ஒன்னு ஜக்காத்து கொடுத்துட்டாரு. 120 இருந்தது, ஜக்காத்தா ஒன்னு போயிடுச்சு, 119 ஒன்னு சேர்ந்தா 120 தான் நிக்கும். அப்ப 120 121 ஆகுதுன்னு சொன்னா அந்த ஒன்ன அவர் ஜக்காத்து கொடுக்காம இருக்கிறார். அப்ப கொடுக்காம இருக்கிற நேரத்துல தான் அவர் 2 கொடுக்கிறார். அதாவது 120 வரைக்கும் ஒன்னு கொடுக்கிறாரு. இந்த ஒன்னு வந்துச்சுல, இதுக்காக ஒன்னு கொடுக்கிறார். இப்ப இன்னொரு கேள்வி அதுல நேத்து கேட்டாங்க, இந்த ஒண்ணுக்காக வேண்டி ஒன்னாண்டு கேட்டாங்க. ஒண்ணுக்காக ஒண்ணு இல்ல, இந்த ஒன்னிலிருந்து இன்னொரு 80 சேருமே அது வரைக்கும் ஒண்ணு. இந்த ஒண்ணு கொடுக்கிறாரு, இந்த ஒண்ணு இந்த ஒண்ணுக்கு உரிய ஜக்காத்து இல்ல. இந்த ஒண்ணுக்கு கொடுத்துட்டாரையானால் இன்னொரு 79 அவருக்கு சேர்ற வரைக்கும் அரசாங்கம் கேட்காது. அடுத்த மாசம் செக் பண்ண வர்றாங்க, என்ன பண்ணுது? 125 வச்சிருக்கிறாரு, கேட்க மாட்டாங்க. ஓ, அந்த 21 நீ கொடுத்தீல, அது 25 வரைக்கும் உள்ளதுதான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்ப அந்த 121 எப்படி ஒண்ணு கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஒண்ணுக்கு உள்ளது அல்ல, அது ஒண்ணு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது அது அதிகரித்து 200 வரைக்கும் போகுமே, அது வரைக்கும் ஒண்ணு. நாங்க ஒரு ஸ்டேஜுக்கு உள்ளது நான் தான் சொன்னோம். ஸ்டேஜ் என்றெல்லாம் சொல்ல வேண்டாம்னு நேத்து அதுதான் அவர் சொன்னாரு. அந்த ஒரு ஆடு என்பது 40 என்ற நம்பருக்குரிய ஜக்காத்து இல்லை. 40 to 120 இந்த ஸ்டேஜ், இதுக்குரிய ஜக்காத். 121 சொல்றேன், அந்த ஒண்ணுக்குரிய ஜக்காத்து இல்ல. இன்னொரு ஆடு அந்த ஒன்னிலிருந்து 200 வரைக்கும் போகுமே, அவ்வளவுக்கும் உரிய சேர்த்த ஜக்காத் முன்னாடியே ஒருத்தர் கொடுத்துட்டாருன்னு சொன்னா 200 வர வரைக்கும் கொடுக்க மாட்டார். இன்னொரு 50 சேரும், பேசாம வச்சுக்கிறாரு. ஜக்காத்து கேட்டா அனைத்தும் வாங்கிட்டு போயிட்டீங்களப்பா, இந்த ஸ்டேஜுக்குள்ள வாங்கிட்டு இல்லைன்றவாரு. அப்ப இந்த மாதிரியான ஒரு பொருள்ல தான் அது வருதே தவிர இப்பவும் ரிப்பீட் வரல. நான் ஒத்துக்கிட்டேன்னு சொல்றாரு, அதுல உங்க அர்த்தம் வருதுன்னு ஒத்துக்கிட்டேன்.
ஒத்துக்கொண்டாலும் அதுல வருஷ வருஷம் எங்கன்னு கேட்டேன். ஒத்துக்கொண்டாலும் வருஷ வருஷம் எங்க அதுல இருக்குன்னு கேட்டேன். இது சையான ஹதீஸ் தானே? இது சையான ஹதீஸ் தான். இதுக்கு செய்யற இந்த அந்த பலவீனமானதை கொண்டுதானே வருஷ வருஷம் நீங்க சேர்க்கறீங்க. அதுதான் நம்முடைய கேள்வி. அதனால இது ஒரு குழப்பமில்லாத விஷயம். கொடுத்ததுக்கே திருப்பி கொடுக்கிறது என்பது வரவே இல்லை. கொடுத்ததுக்கு திருப்பி கொடுக்கிறது வந்தா 120ஓட ஒன்னு சேர்ந்து 121 ஆவாது. ஜக்காத்து கொடுத்தது போக 120 தான் நிக்கும். அவர் கொடுக்காம வச்சிருந்தா தான் 121 ஆகும் என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். இது ஒரு விஷயம். அடுத்தவர் என்ன கேட்டாருன்னு சொன்னா, ஜக்காத்து யாரு கடமை, செல்வந்தர்கள் தான் யாருன்னு கேட்டாரு. அது நம்ம ஏற்கனவே ஒரு சகோதரர் கேட்டு அது நிசாபு எவ்வளவு, அந்த எல்லை எவ்வளவு என்ற தலைப்பின் பார்ப்பட்ட விஷயம். அது தனியாக ஆய்வு செய்ய வேண்டிய விஷயமா இருக்கிறது என்று நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அதே நிலையில தான் இதுக்கு நம்ம சொல்ல முடியும். அந்த தலைப்பு நம்ம எடுத்துக்கொள்ளவில்லை என்று கூறிக்கொண்டு சில விஷயங்களை